ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நமோ நம சிவாய. திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் தீபாவளி ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட அனைத்து ஜோதிட குருமார்களும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மிக பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண் கணிதத்தில் நம்ம பேசலான் இருக்கோம். அங்கே திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஏவி பாலா திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய குபேர கலச அறக்கட்டளை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட 25வது கருத்தரங்கம் போன மாதம் நடந்தது. இது கொஞ்சம் பிரமாண்டமாகவே நாங்கள் நடத்தினோம். அதில் எல்லாருமே கலந்து கொண்டாங்க. உங்களுக்கு ஏதாவது கலந்து கொள்ளணும்னு விருப்பம் இருந்துச்சுனாக்கும் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அதில் நீங்கள் பேசுவதற்கு தயாராகலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம எண் கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இன்னைக்கு எல்லாருமே இந்த ஃபோன் நம்பர் அடுத்து வண்டி நம்பர் இதுக்கு உண்டான பலன்கள் தான் மெயினாக பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஒரு ஃபோன்லையும் அடுத்து வண்டியிலையும் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். காரணம் என்னன்னாகும் அன்னைக்கெல்லாம் வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வண்டி இருக்கிறதுக்கு பெரியதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 வண்டி வச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கும் நம்ம போகிறது வர்றது எல்லாத்துக்குமே அந்த வண்டியை பயன்படுத்துகிறோம். அதுவும் இல்லாமல் ஃபோனும் அதே மாதிரி தான். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுத்து அவங்கள பயன்படுத்த சொல்கிறாங்க. காரணம் அது எல்லாமே வலைதளத்தில் எல்லாமே தேடக்கூடிய விஷயங்களாகவே போயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து எல்லாமே படிக்கக்கூடிய சூழல் எல்லாமே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த எண்களை நம்மளுடைய ஜாதக ரீதியாக எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு தீபாவளி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இன்னைக்கு வண்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு குறைவு. மெயின் ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி, ஒரு 2 வீலராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உடனடியாக போய் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம மக்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன்னாக்கும் ஒரு வண்டி அன்னைக்கெல்லாம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எடுக்கிறதா இருந்தா ஒரு 2 வீலர் எடுக்கிறதா இருந்தா ஒரு 10,000 எச்சா வருது. ஆனா இன்னைக்கு போய் எடுக்கும்போது அது ஒரு 10,000 கம்மியா வர்றதுனால கொஞ்சம் ஈஸியா போய் எடுக்கிறாங்க. இதுவே கார் எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் 50,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு குறைவா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த அரசாங்கம் இப்ப மாத்தி இருக்குது. அந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை குறைச்சிருக்காங்க. அதனால எல்லாருமே அதுல மோகத்தோட போய் எடுக்கிறாங்க. எடுக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. எடுக்கக்கூடிய அந்த வண்டிக்கு நம்ம நம்மளுடைய பேர்ல எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேர்ல எடுக்கக்கூடிய அந்த வண்டி நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் ஆகும். அப்ப அந்த பேர்ல ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய அந்த எண்கள் நமக்கு பேசும். எப்படி பேசும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு போன் நம்பராக இருந்தாலும் சரி, ஒரு வண்டி எண்களாக இருந்தாலும் சரி, அவசியம் நம்மளுக்கு பேசும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கைரேகை, ஆதார் கார்டு எல்லாத்தையும் வச்சுதான் நம்மளுடைய இந்த இது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு லேண்ட் நம்ம ஒரு ஆக்டிவேட் பண்ணி, அதாவது லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க நம்ம அதை அபகரிக்க பார்த்தாங்கன்னா நம்ம விட்டுருவோமா? கேஸ் போட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு அந்த பொருளை நம்ம வாங்குவோம். அது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு பேசுதோ அதே போலதான் நம்மளுடைய ஒரு போன் நம்பராக இருக்கட்டும், ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும், யார் பெயர்ல இருக்கிறதோ அந்த எண்கள் அந்த நபருக்கு பேசும். அப்ப அந்த வண்டி எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் முதல் ஓனராக இருந்தால் அந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 எண்கள் அந்த ஜாதகருக்கு பேசும். இரண்டாவது வரக்கூடிய எண்கள் 4 நம்பர் வரும் உங்களுக்கு. அந்த இரண்டாவது வரக்கூடிய நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய, இப்ப அப்பா எடுக்கிறாரு பேர்ல எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2வது நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பேசும். அப்ப இந்த 2 எண்களுமே நன்றாக இருந்து டோட்டலும் நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த வண்டி வந்த பிறகு அந்த ஜாதகருக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அப்ப எப்படி சார் நம்மளுடைய ஜாதகத்துல வச்சு நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப பேர் கேள்விகள் கேட்பாங்க. இந்த ஜாதகத்தை வைத்து நம்ம எடுக்கக்கூடிய எண்கள் நமக்கு பேசும், கட்டாயம் பேசும். இப்ப எடுக்கக்கூடிய எண்கள்ல முக்கியமான எண்களை மட்டும் நம்ம இப்ப சொல்லாம இந்த மாதிரி எண்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேடையில் நம்ம பேசுறோம். அப்ப 4 நம்பரை மட்டும்தான் நீங்க கூட்டணும். அதாவது ஸ்டார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கோ இந்த டிஎன் முதற்கொண்டு பேசணுமா, டிஎன் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் சேர்க்கணுமா சார் அப்படின்னு கேட்கறாங்க.
அப்படி சேர்க்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ, டிஎன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அங்க வந்து பேசும். அடுத்து வரக்கூடிய அந்த சீரியல் நம்பர் அப்படின்னு பாத்தீங்க, அதாவது 39, 41 அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, இப்ப திருப்பூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39 வரும். அந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே அங்க பேசும். அடுத்து சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் 10,000 பேத்துக்கு ஒரு 10,000 பேத்துக்குமே பேசும். அப்ப வந்து கடைசியா வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 நம்பர்கள் மட்டுமே தனிப்பட்ட மனித ஜாதகத்திற்கு அங்க தனியா பேசும். அதாவது ஒரு 88 அப்படின்ற நம்பர் ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 88 அப்படின்ற நம்பர் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் பேசும். 88, 89 அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆட்களுக்கு போயிடும். அப்ப அந்த 88, 89 அப்படின்ற நம்பர் டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 33 வந்துடும். அதாவது கீழ இருந்து நம்ம வந்து டிஎன் முதற்கொண்டு நம்ம வந்து சேர்க்கக்கூடாது, நம்ம வந்து கூட்டக்கூடாது. முதல்ல கடைசியா வரக்கூடிய அந்த 4 எண்கள் மட்டுமே நம்மளுக்கு வந்து பேசும். அந்த எண்கள் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்துமே அந்த ஜாதகர் அனுபவிப்பார். அப்ப வந்து இந்த டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 நம்பரை கூட்டி வரும்போது அது எந்த மாதிரி எண்கள் வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது அந்த 4 நம்பரையும் நம்ம வந்து கூட்டும் போது 11 அப்படின்ற நம்பர் நமக்கு வரக்கூடாது. இது எப்படி சார் 11 அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கோ, அதாவது 54, 20 அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. இந்த 4 நம்பரை கூட்டும் போது அங்க 11 அப்படின்ற நம்பர் வரும். அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 நல்ல நம்பர் தான், 20 நல்ல நம்பர் தான். ஆனா வந்ததுக்கு பிறகு அங்க விருத்தி இருக்காது. அப்ப எதுலையுமே அந்த வண்டியை எடுத்துட்டு நம்ம போகும்போது ஒரு விருத்திகள் இருக்காது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சார் நல்லாதான் சார் இருக்கு உள்ள நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நல்லாவும் இருக்கணும், ஆனா டோட்டலும் நமக்கு நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அந்த வண்டி வந்த பிறகு. இப்போ ஒரு திருமணம் ஆகுது, சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மனைவிக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு 2 வீலர், ஒரு கார் எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம். அப்ப வந்து ஒரு மனைவி வந்த பிறகு, ஒரு திருமணமாகி வீட்டுல ஒரு பெண் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த பெண் வந்த பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாக்கும் நீ வந்த நேரம் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுவே வந்து அங்க வந்து சரியில்லாத எதாவது கெட்ட விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே அந்த பெண்ணை தூத்துருவோம். அது மாதிரிதான் இந்த வண்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத நீங்க ஆய்வுக்கு எடுக்கணும். அப்ப ஆய்வுக்கு எடுக்கும் போதோ அது வந்து நல்ல பலன்களா இல்ல கெட்ட பலன்களா நமக்கே தெரிய வரும். அப்ப வந்து அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 அப்படின்ற நம்பர்லாம் வைத்திருக்க கூடாது. அந்த வண்டி நம்பர் வச்சிருந்தீங்க 4 நம்பரை கூட்டும் போது 13. அந்த 13 அப்படின்ற நம்பரை வச்சிருக்கும் போது எதிர்பார்த்த விஷயங்கள் அங்க வந்து நடக்காது. இப்ப யார்கிட்டயே நீங்க பணம் வாங்க போறீங்க அப்படின்னாக்கும் அந்த பணம் வாங்க போகும்போது நம்ம வந்து எதிர்பார்த்து போகக்கூடாது. அந்த பணத்தை வந்து நம்ம வந்து கொடுத்தா பார்க்கலாம், கொடுக்கலைன்னா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போகணும். அதாவது கொடுத்தா பார்க்கலாம், விட்டுருவோம் அப்படின்னாக்கா அந்த நேரத்துக்கு விட்டுறணும். அதுக்காக சுத்தமாகவே விட்டுறக்கூடாது. அதாவது வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. சரிங்களா? அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 15. இந்த 15 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லாரும் சுக்கிரனுடைய நம்பர், கிடைக்காத நம்பரு, ஏதாவது பணம் கொடுத்தா வாங்கணும்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த 15 டோட்டல் வரவும் கூடாது. ஆரம்பத்துல 15 வரக்கூடாது, 2வது 15 வரக்கூடாது. அந்த 15 அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தேவையில்லாத அந்த வண்டி வந்த பிறகு தேவையில்லாத திடீர் செலவுகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இங்க அமையும். அதாவது வீட்டிற்காக, குடும்பத்திற்காக, அந்த வண்டி ஓட்டக்கூடிய நபர்களுக்காக திடீர் விபத்துக்களை கொடுக்கக்கூடிய நம்பரே அந்த நம்பரை நம்ம சொல்லலாம். அப்ப 15 அப்படின்ற நம்பர் நம்ம போகும்போது ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருது, இல்ல முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, அப்ப அந்த வண்டியை ஒரு 15ஆம் நம்பர் டோட்டல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒதுங்கி போறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அந்த 15 அப்படின்ற நம்பர் நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணுவோம், இடிக்கிற மாதிரி வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த நம்பர்கள் வேலை செய்யும். அதனால இந்த 15 அப்படின்ற நம்பரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது முற்றிலும் நல்லது. சரிங்களா? அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 17. அந்த 17 அப்படின்ற நம்பர்லாம் நம்மளுக்கு வந்து வந்த பிறகு எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும்னாக்கும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த 17. 17ம் சரி 18ம் சரி இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். இந்த 4 நம்பரை நம்ம கூட்டும் போது இது மாதிரி பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பார்கள். நீங்க வைத்திருக்கக்கூடிய எண்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்க வந்து டோட்டல் பண்ணி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த வண்டி வந்தப்ப நமக்கு எப்படி இருக்குன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 19, 90, 91 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஏரியாக்கள் அங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து வாங்கும்போது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா பாத்தீங்கன்னாக்கும் பிற்பகுதியில் அவங்களுக்கு வந்து ஏற்றம் கொடுத்து
போட்டு அமைக்கிருச்சு. அப்ப வந்து 90 91 அப்படின்னா 19 டோட்டல். அப்ப 19 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதுவே முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க ஒரு விஷயமும் அங்க இருக்காது, அப்படியே திருப்பி விட்டுரும். எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனாங்களோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்துடும். அதுக்கு அடுத்து அப்படி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 அதே மாதிரி தான். ஆரம்பம் மட்டும் சிறப்பு அப்படின்னு தான் இருக்கும், முடிவு அங்க வந்து சிறப்பு இருக்காது. அடுத்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23. அந்த 23 டோட்டல் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த வண்டிகள் வந்த பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் திடீர் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும், தெண்ட செலவுகளாக மாறும். அதாவது இரண்டாவது எந்த இடத்துல இந்த 23 வருதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். 23 அப்படின்னு பாத்தீங்கன்னா தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக 24, இதுவும் நமக்கு வந்து சுக்கிரனுடைய நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரனுடைய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லாமே பணம் கொடுத்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா 15க்கு வேறு, 24க்கு வேறு நம்பர், அதாவது பலன்கள் வேறு. அப்ப 24 என்ன சார் வேலை செய்ய அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 24 மொத்தத்துல கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். அதை எப்படி நம்ம கடன் கட்டணும் அப்படின்ற விஷயத்தை நம்மளே எடுத்துக்கணும். ஒரு கடன் வாங்கி நம்ம கடன் கட்டும் போது அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு அதுக்கு நம்ம கடன் கட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கும் அது சிறப்பான பலன்கள். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து 6666 அப்படின்ற ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்கி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுக்காரம்மா பேர்ல அந்த நம்பரை வாங்கி அவர் பயன்படுத்தி அந்த வீட்டுக்காரம்மாவுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து அனுபவபூர்வமான உண்மைகள். இது எல்லாருமே நீங்க வந்து விசாரிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த 6666 அப்படின்ற நம்பர்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வச்சிருப்பாங்க. அது பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய நம்பர். அப்ப பெண்கள் பேர்ல சொத்து வாங்கி போட்டு அதை சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்கிக்கணும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 27. அந்த 27 என்ன வேலை செய்ய அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் தெண்ட செலவுகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதா. அந்த மாதிரி எண்கள் 4 நம்பரை நம்ம கூட்டி வரும்போதும் சரி, 27 எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையும் அந்த அந்த 27 அப்படின்ற நம்பர் கொடுக்கும். இப்ப ஒரு போன் நம்பர்ல வந்து 27 அப்படின்ற நம்பர் அந்த தொழிற்சாலம், அதாவது இந்த போன் நம்பர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 விஷயமாக நம்ம எடுக்கலாம். ஜாதகர், குடும்பம், தொழில், சொத்து, குழந்தைகள், இந்த 5 விஷயத்திலும் தொழில் ஸ்தானத்துல 27 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே அவருக்கு விரயத்தையும் தெண்ட செலவுகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அந்த நம்பர் வேலை செய்து கொண்டிருக்கும். அப்ப இந்த 27 சிறப்பில்லை. 28 அதே மாதிரிதான் எதிர்பாராத வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 28. அதெல்லாம் வந்து சூரியனுடைய நம்பர், அருமையான நம்பரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தவறு. அது சூரியனுடைய நம்பராக இருந்தாலும் நமக்கு அங்க வேலை செய்யாது. அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 30. அந்த 30 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல நம்மளை வந்து உட்கார விடாது. இந்த 30ஆம் நம்பர்லாம் யார் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ, அதாவது ஒண்ணுமே செய்யாம ரொம்ப சோம்பேறியா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களாம் இந்த 30 அப்படின்ற நம்பரை எடுத்து வச்சு அந்த நம்பரை அவங்களை ஓட்ட சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். நேற்று ஒருத்தர் போன் பண்ணாரு. அவர் ஒரு 4-5 வருஷம் நம்மளுடைய கிளைண்ட் தான். அவர் வந்து அவர் பையனுக்கு வந்து 16 30 அப்படின்ற நம்பர் அவர் பையன் எடுத்திருக்கிறாரு. அவர் பையன் எடுத்து அவர் பையன் தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த வண்டி வந்த பிறகு அப்பாவுக்கு வேலை செய்யுதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அப்பாவுக்கு 30 அப்படின்ற நம்பர் அங்க வேலை செய்யுது. அது 30 சார், இந்த வண்டி வந்த பிறகு என்னைய வந்து 4-5 பிரான்ச்சுக்கு ஓட சொல்றாங்க சார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த 30 அப்படின்ற நம்பர் அவர் அப்பாவுக்கு பேசுது அப்படின்றது எனக்கே பிரமிப்பா இருக்குது. ஏன்னா அப்பாவுக்கு எடுத்தா பையனுக்கு பேசும், பையனுக்கு எடுத்தா அப்பாவுக்கு பேசுதா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணோம். அப்படி இருந்துச்சுனாக்கும் நீங்க மாற்றத்தை செஞ்சுக்கலாம் சார், ரொம்ப நாள் ஆச்சுனாக்கும் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி இந்த 30 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு அலைய வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அப்ப ஒரு தொழில் ஸ்தானத்துல ஒரு போன் நம்பர்ல 30 இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து உட்கார விடாது, ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும். அதனால இந்த 30 அப்படின்ற நம்பரை எது மாதிரி இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 31. இந்த 31 டோட்டல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வண்டியாக இருக்கட்டும், ஒரு ஃபோன் நம்பராகட்டும், எதுவாக இருந்தாலுமே பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அந்த வண்டியை எடுத்துட்டு போனாலே கொடுக்கக்கூடியவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் தள்ளி விடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த அந்த பணப்பிரச்சனைகள் அப்படின்றது
அதிகமா போயிட்டு இருக்கும். இந்த 31 சரி, டோட்டல் 34 சரி, இதெல்லாம் அதிகமான பிரச்சனைகள், பண பிரச்சனைகளை கொடுக்கும், ஞாபக மறதிகளை அதிகமாக கொடுக்கும். அப்ப இந்த 31, 34, 36 அப்படின்ற நம்பர்லாம் வந்து கையில வச்சிருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. 9999 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 36. இந்த 36 அப்படின்ற நம்பர் வைத்திருக்கக்கூடியவர் எதை செய்தாலும் தைரியமாக இழுத்து போட்டு செய்வாங்க. எல்லாமே அவங்களை தேடித்தான் வரும். அதாவது அரசியல்வாதிகள்ல மேக்சிமம் 9999 ரொம்ப உயர் வச்சிருக்காங்க. அரசியல்வாதிகள்ல நம்ம போய் நிக்க முடியுங்களா? முதல்ல எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், வந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய இது இருக்கும். அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு தான் தேடி வரும், கெட்டது அவங்களை தேடித்தான் போகும். அப்ப அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இருக்காது. அதாவது அவங்களுக்கு ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க சமூக நலம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டாங்கன்னாக்கும் அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம், மக்களுடைய ஒரு இது வந்து ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த 36 அப்படின்ற நம்பரை இந்த மாதிரி வேலைகளை செய்யும். இது நடுத்தர மக்கள், நார்மலான நம்பர்கள், நார்மலான மக்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு அங்க வந்து போக முடியாது. அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்து எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே புக் பண்ணி தான் நீங்க வந்து நம்பர்கள் வாங்குறாங்க. அப்ப புக் பண்ணி எடுக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம பணம் கொடுத்து எடுத்தாலும் நமக்கு நம்மளே சூனியம் வச்சுக்காம நம்மளுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்பர்களை தேர்வு செய்து நம்ம எடுக்கும் போது நம்மளுடைய அந்த வண்டி வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட மாற்றத்துக்கு போகும் என்பதுதான் நம்மளுடைய இந்த இதை. அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் போன் நம்பர். இந்த போன் நம்பர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷமா 20 வருஷமா வச்சிருக்கேன் சார், ஒண்ணுமே சிறப்பு இல்லை சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 10 வருஷமா இந்த நம்பரை வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க தொழில என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நம்பர்களாக வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி எண்களை வச்சிருக்கும் போது அவருக்கு எல்லாமே தடையத்தான் கொடுக்கும். இந்த 75 அப்படின்ற நம்பர்லாம் முதல்ல அவர்களே தடையை ஏற்படுத்தி கொள்வார்கள். 75 எந்த இடத்துல வருகிறதோ அவருக்கு அவரே தடையை ஏற்படுத்தி கொள்வார். தொழில் ஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் மூலம் தடையை ஏற்படுத்துவார். சொத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்தின் மூலம் தடையை ஏற்படுத்தி கொண்டே சொத்து வாங்குறதுக்கு தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதே குழந்தை ஸ்தானத்துல 75 இருந்துச்சுனாக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லது கெட்டது எதை செய்தாலுமே ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குழந்தையே இல்ல சார், என்ன சார் பண்றது அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கிறாங்க. இந்த 75 குழந்தை ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கும் குழந்தைக்காக ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியதா இந்த மாதிரி எண்கள். இந்த மாதிரி எண்கள்லாம் அதிகமா இருக்குது. எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய எண்களாக இருக்கிறதுனால இந்த எண்களை எல்லாம் அவரவருடைய ஜாதகத்தை வைத்து கணித்து அதன் பிறகு எடுத்து பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகலாம் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த நமது திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜா சங்கர் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.